அமாவாசை அன்னைக்கு நம்ம தளிகையில் வைக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை ஒரு புறம் சமைப்போம். அதே நேரத்தில் பொதுவாகவே இந்த விஷயங்கள் எல்லாம் அமாவாசை அன்னைக்கு படைக்கப்படுகின்ற இந்த தளிகை இருக்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வாழைக்காய் இருக்கணுங்க. வாழைப்பூ சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் பதார்த்தங்களையும் நீங்கள் வைக்கலாம். பாகற்காய் வைக்கலாம், புடலங்காய் வைக்கலாம், அவரைக்காய் வைக்கலாம். அதே கிழங்கு வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேப்பங்கிழங்கு, சேனைக்கிழங்கு, இனிப்பு சர்க்கரை வள்ளி கிழங்கு போன்ற கிழங்குகளை நீங்கள் பயன்படுத்தலாம். காய், மஞ்சள் பூசணிக்காய். அடுத்ததாக உளுத்தம் பருப்பினால் செய்யப்பட்ட வடை. அது மெதுவடையாகவும் இருக்கலாம், இனிப்பு வடையாகவும் இருக்கலாம். நீங்கள் இது ரெண்டுமே வச்சிங்க அப்படி இன்னும் சிறப்புங்க. இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் படைக்கணும். அதே நேரத்தில் துவரம் பருப்பை பயன்படுத்தக்கூடாது. பாசி பருப்பை பயன்படுத்தி தான் நீங்கள் குழம்புகளை வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் தளிகைக்கான உணவுக்குன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த உணவுகளை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செய்து நீங்கள் சமைத்து முன்னோர்களுக்கு படைக்கும் பொழுது அவர்களினுடைய ஆசையை